ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி எங்கே போகிறோன்னா, அனைவருக்கும் முதல்ல தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி எங்கே போகிறோன்னா கேரளா ட்ரிப்பு. இடுக்கி ஃபுல்லாக சுற்றுற மாதிரி, மூணாறு இடுக்கி. இன்றைக்கி ஃபஸ்ட்டு பெட்ரோல் அடிக்கணும். ஆமாம், இன்றைக்கி ஒரு குட் நியூஸ் வேறு. பெட்ரோல் வர 5 ரூபா கம்மியாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு டேங்க் ஃபில் பண்ணிடுவோம் நம்ம வண்டிக்கு. ஆனால் டேங்க் ஃபில் பண்ணு. என்னண்ணா இதில் பண்ணிடுங்க, நார்மலில் பண்ணு. போதும். இன்றைக்கி தான் முறையாக வண்டிக்கு பெட்ரோல் ஃபுல் பண்ணுறோம். இப்போ தானே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா பெட்ரோல் அடித்தாச்சு, வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கேரளா உடுமலைப்பேட்டை வழியாக போய் உடுமலைப்பேட்டை, சின்னாறு, மறையூர், அப்புறம் நம்ம ஸ்டே பண்ணுற இடம் வந்து தலையார். அங்கே தான் ஸ்டே பண்ணுறோம். போகும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே மேக்ஸிமம் கவர் பண்ணிடுவேன் இந்த சீரீஸில். நமக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 நாள் லீவ் வருது. இந்த 5 நாள் லீவும் நம்ம வீடியோஸ் எடுக்கணும். ரெண்டாவது நிறைய பிளேஸுக்கு போகணும். அங்கே எப்படி இருக்குது கிளைமேட் என்னதுன்னு தெரியல. ஒவ்வொரு வீடியோ நான் அங்கே போய் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். கூட்டமாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு ஆள் இல்லை. நேற்றெல்லாம் கால் வைக்க இடம் இல்லை. ட்ரெஸ் எடுக்க வரும்போது இதான் பழைய வருஷம் போகிற மெயின் வழி நம்ம ஏரியா. ஒரு ஆளும் காணும். சிக்னலில் கூட வேலை செய்யலை, யாரும் இன்னும் வரல. இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு இப்போ ஃப்ரீயாக இருக்குன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா வின்னைஸ் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரில. ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு 80 மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கிறேன். வின்னைஸ் எப்படி வருதுன்னு தெரில. எனக்கு இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் நம்ம பைக் எடுத்துகிட்டு லாங்கு வரேன். ஃபஸ்ட்டு எப்செட் ஓட்டி இந்த வண்டி ஓட்டுறதுக்கு லெக்கு மட்டும் கொஞ்சம் பெயினாக இருக்குது. அது கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கும் இன்ட்ரெஸ்ட்டு கால் வைக்கிறதுக்கு. இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் உள்ளதில் மாதிரி பெண்ட் பண்ண மாதிரி இருக்குதா நீயை, அதனால் கொஞ்சம் லைட்டாக வலிக்குது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா வீட்டிலேருந்து எடுத்து ஒரு எத்தனை கிலோமீட்டர் வந்திருக்கோம், ஒரு 12 கிலோமீட்டர் என்னமோ வந்திருப்பேன். அதுக்கே எனக்கு கால் வலி எடுத்துக்கிச்சு. இந்த டூர் எப்படி இருக்குன்னு தெரில. ஆனால் அதுக்குள்ளே அந்த டூருக்கு போய்ட்டு வரதுக்குள்ள பாடி நம்ம பைக்கு செட் ஆகிரும். லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா கரூர், ரைட்டில் போனோம் கோயம்புத்தூர். நம்ம அப்படியே ஆப்போசிட் ஸ்ட்ரெயிட்டாக போகிறோம். இந்த ரோடு அப்படியே நேராக போனீங்கன்னா பொள்ளாச்சி. நம்ம லெஃப்ட் எடுத்து உடுமலைப்பேட்டை ரோடு பிடிக்கணும். நம்ம லெஃப்ட் எடுத்தோம்னா உடுமலைப்பேட்டை கேரளா. இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டோம் உடுமலைப்பேட்டை. தாராபுரம், அமராவதி, பொள்ளாச்சி, ஆனமலை. ரைட் எடுத்திங்கன்னா பார்த்தீங்கன்னா ரைட்டில் போனால் பொள்ளாச்சி. ஒரு 20-30 கிலோமீட்டருக்குள்ளே வரும். லெஃப்ட்டு போனீங்கன்னா நேராக போனீங்கன்னா மடத்துக்குளம் போய் பழனி போகிற ரோடு. நம்ம வந்து நேராக போய் போகலாம். பஸ் ஸ்டாண்டு நேராக போனால் பஸ் ஸ்டாண்டை தாண்டி போகலாம். ஐயோ, இந்த கட்டில் பூந்துடலாம். ஆனால் இந்த கட்டில் போகவே கூடாது. சரி, சிக்னல் வேறு இல்லை. அதனால் நானும் வந்துட்டேன். சுற்றி தான் வரணும். இந்த பாலை ஏறி இறங்கினா ஒரே ரோடு தாங்க நேராக. நேராக போனீங்கன்னா திருமூர்த்தி அவ்வளோதான், டெட் எண்டு. அப்படியே திரும்பி வர வேண்டியதான். இதுதாங்க ஃபஸ்ட்டு செக் போஸ்ட்டு. இங்கே பேசிக்காக நம்மளை பிடிக்க மாட்டாங்க, நம்ம பாட்டுக்கு போய்க்கலாம். வரும் மழை சும்மா வேறு அளவில் இருக்குது. ஃபஸ்ட்டு இங்கே என்ட்ரி போட்டு போகணும்.
என்ட்ரி போட்டு போனால் தான் அலோவ் பண்ணுவாங்க. பைக் எப்படி என்னன்னு தெரியல, ஒவ்வொரு டைம் விடுவாங்க, ஒவ்வொரு டைம் என்ட்ரி போடணும். போறியா? இப்போ என்ட்ரி போட்டு வரியா? போட்டிருக்குன்னு சொல்லு. இல்லை வா, பைக்கு போகலாமான்னு தெரில. ஓகே, பைக்கு தான் கேட்கல. கார் மட்டும் நிறுத்தி செக் பண்ணுவாங்க போல இருக்கு. முறையாக நம்ம பைக்கு கீழ் சேர்த்துறேன். கரெக்டாக எத்தனாவது கிலோமீட்ரு? சார் 1281 கிலோமீட்ரு. மணி 10 ஆயிடுச்சு. இப்போ மழை பேஞ்சிட்ருக்குது மேலே. இங்கே வர ரோடு ஃபுல்லாக ஈரமாக இருக்குது. சாமி, வேறு லெவலில் இருக்குது இடம். ரெகுலராக வந்துட்டு போயிட்டுருக்கிறதா இருந்தாலும் செமையாக இருக்குது இந்த இடம். இதுலேருந்து கேரளா செக் போஸ்ட் பார்டர் வரைக்கும் மெதுவாக போனீங்கன்னா கண்டிப்பாக யானை ஏதாவது ஒரு மிருகத்தை பார்த்துட்டு போகலாம். மழை தட்டி எரிஞ்சிருக்கும் போல இருக்குது. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஏர்பின் பெண்டு, மொத்தமே 2 பெண்டு தான் இருக்கும். இது தண்ணன் மேலே ஏறணும் ஒரு பெண்டு. பாறையிலேருந்து தண்ணி வந்துகிட்டே இருக்குது. நல்லா சரியான மழை பெஞ்சிட்ருக்கு மேலே. இன்ன வரைக்கும் நான் மழையில் நாங்கள் சிக்கலை. இந்த டைம் யானை பார்க்கவே முடியல. யானை எப்பயுமே பார்ப்போம். வருங்க மேகத்தை சாமி, இன்னும் வேறு லெவலில் இருக்குதுங்க கைஸ். அப்பா, நானே இந்த டைம் வந்துட்டு போயிட்டுருக்கேன். ஆனால் இந்த டைம் தான் இந்த மாதிரி பார்க்குறேன். ஆனால் இன்ன வரைக்கும் நம்ம மலையில் மாட்டல. அது வரைக்கும் ஒரு சந்தோஷம். இன்னும் நம்ம கேரளாக்குள்ளே போகல. இதுதான் தமிழ்நாடோட லாஸ்ட்டு செக் போஸ்ட்டு. ரைட் சைடு பார்த்திங்கன்னா கட்டல் மாரியம்மன் கோவில் இருக்குது. இந்த செக் போஸ்ட்டு தான். இன்னும் அங்கே போயிருந்தோம்னா அவங்களே வேன் வச்சு கூப்பிட்டு போவாங்க. பார்க்கிங் ஃபுல்லாக இதுதான். இங்கே ரிஜிஸ்டர் பண்ணாங்கன்னு தெரில, கேட்கல. கேட்டாங்கன்னா அவங்க தான் கூப்பிடுவாங்க. இதுதான் கட்டல் மாரியம்மன் கோயிலுக்கு போகிற வழி. அங்கே போய் நின்றுட்டு டோக்கன் வாங்கினா வேனில் தூக்கிட்டு போவாங்க நம்மளை. திருப்பூர் மாவட்டம் ஊராட்சி என்று முடிகிறது. கேரளாவுக்குள்ளே என்ட்ரி ஆகிறோம். இந்த செக் போஸ்ட்டு எதுவும் சொல்ல மாட்டாங்க. இங்கே தான் இருக்குது. கம்பல்சரியாக வேக்சின் போட்டுருங்க. வேக்சின் சர்டிஃபிகேட் ஒரு டைம் கேட்பாங்க, ஒரு டைம் கேட்க மாட்டாங்க. என்ட்ரி ஆயாச்சு. எதுவுமே கேட்கல அவங்க, வேக்சினேஷன் எதுவுமே கேட்கல. இருந்தாலும் இங்கே விட்ருவாங்க. நம்ம டீப் கேரளாக்குள்ளே போயிட்டோம்னா பார்டர்னால விட்டாங்க. டீப் கேரளாக்குள்ளே மாதிரி இந்த மாதிரி டீப் கேரளாக்குள்ளே போனோம்னா கம்பல்சரி கேட்பாங்க. அதனால தீபாவளி டைம்னாலையும் விட்டாங்க போல இருக்குது. எதுவுமே நான் இத்தனைக்கு மாஸ்க்கே போடல. மாஸ்க் வச்சுருந்தேன். சரி, ஹெல்மெட் போட்டால் எனக்கு மூச்சு விடுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் மாஸ்க் போட்டால். சரி, அதனால தான் என் மாஸ்க் போடல. எங்கள் அப்பா பண்ணிட்டுருக்காங்க. ஓ, மயிலை ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்காங்க.
துளியாக விழுந்துட்டு இருந்தது இப்போ லைட்டாக பெருசாகுது. சரியில்லையே. என்ன வருத்தம்னா யானையை தான் பார்க்க முடியல. அது ஒன்று தான் வருத்தம் நமக்கு. எப்பயுமே பார்ப்போம் ஒரு நிற்கிது யானையா இல்லை பார்ப்போம். அந்த துவான ஃபால்ஸ் வரைக்கும் போய் பார்ப்போம். பிளாஸ்டிக் கவரை போடாதீங்கன்னா கேட்க மாட்டுறாங்க. மழை வர கொஞ்சம் கொஞ்சமாக துளி பெருசாகிட்டே இருக்குது. ஓகே, ஒரு மறையூர் வரைக்கும் போயிடுச்சுன்னா அப்புறம் பிரச்சனை இல்லை, அப்புறம் கழட்டி வச்சுருவான். யானை சாமி, அந்த யானை தான் பார்க்க முடியுது. இதுதான் துவான் வாட்டர் ஃபால்ஸோட டிக்கெட் வாங்குகிற இடம், நம்மளை கூப்பிட்டு போகிற இடம் தான். இது வழியே தான் கூப்பிட்டு போகணும்னு நினைக்கிறேன். இங்கே இருக்குது. இதுதாங்க துவான் வாட்டர் ஃபால்ஸ். கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா துவான வாட்டர் ஃபால்ஸ் பார்த்துருப்பீங்க. நான் சும்மா மேலோட்டமாக ரோட் சைடு வியூவில் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அது நம்ம வீடியோவில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வரும். ஹெல்மெட் போட்டு ஓட்டினா ரோடு மட்டும்தான் தெரியுது, அதனால் சைடு வியூ நல்லா தெரியல. அதனால் என் தம்பியை வண்டி ஓட்ட சொல்லிட்டு நான் பின்னாடி கேமரா பிடிச்சிட்டு வந்துட்டுருக்கிறேன். சைடு வியூ நல்லா பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நம்ம ஊருக்கு போகிற வழி. நாங்கள் இப்போ பார்த்திங்கன்னா தலையார் தான் போயிட்டுருக்குறோம். அடுத்தடுத்த வீடியோவில் உங்களை நான் அப்டேட் பண்ணுறேன். வீடியோவை மறக்காமல் பாருங்கள். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா சைடில் பாருங்கள், அந்த மலையிலேருந்து உங்களுக்கு அருவி மாதிரி ஒரு இடம் வந்துட்டுருக்குது. தண்ணி வீடியோவில் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். ஜூம் போக முடியல என்னால். பாருங்கள். கைஸ், பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு செக் போஸ்ட் இருக்குது. மேக்ஸிமம் இங்கே காரில் வந்தீங்கன்னா சைன் பண்ண சொல்லுவாங்க. டூ வீலர் வந்தால் சைன்லாம் பண்ண தேவையில்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. காரில் வந்தால் செக் மட்டும் பண்ணுவாங்க, எதன் பொருள் கொண்டு வரீங்களா அப்படி இப்படின்ட்டு. மற்றபடி வேறு எதுவும் இல்லை. கைஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா வாகவரை டீ எஸ்டேட் ஃபேக்ட்ரி ரைட் சைடில் இருக்குது. நம்ம வரும்போது பார்த்தோம்னா தேயிலை தோட்டம், இங்கேருந்து தேயிலையை பறிச்சுட்டு வந்து இங்கே தான் டீ தூளாக மாற்றுவாங்க. இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம வீட்டு பக்கத்தில் வந்தாச்சு. நான் வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இனிமேல் ட்ராவல் விளாக் தான் நம்மளுக்கு மோஸ்ட்லி அதிகமாக வரும். நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் தட்டி விட்ருங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும், நீங்கள் டக்குன்னு பார்க்கலாம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.